வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல பன்னீர் வச்சு பாஸ்தா ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏன்னா பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் ஆயிட்டாலே ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி பன்னீர் வச்சு பாஸ்தா செஞ்சு கொடுங்க. நம்ம வெறும் வெங்காயம் தக்காளியாக செஞ்சோம்னா இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதோட கொஞ்சம் சாஸ் சேர்த்தோம்னா புளிப்பு இனிப்பு சுவர் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு அதை விடவே ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பாஸ்தா செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பன்னீர் பாஸ்தா செய்ய பாஸ்தாவை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடாயை ஆன் பண்ணி இதில் தண்ணி ஊற்றி பாஸ்தாவை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாஸ்தா வேக வைக்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம். கொஞ்சம் உப்பு. இந்த மாதிரி செய்யும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காண்டி தான் கொதிக்க வச்சு இப்படி ஒரு 5 நிமிஷம் வேகும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதை நீங்கள் பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்குறது கூட ஒரு கத்தி எடுத்து லைட்டாக கட் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, சில்லி தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடாயில் இந்த பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதில் பன்னீரை சேர்த்து லைட்டாக அதை திருப்பி விட்டுக்கலாம். பன்னீரை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த பன்னீரை ஏதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எடுத்து மீதி இருக்க பன்னீரையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து சேர்த்து நம்ம பன்னீரும் செட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்தாலே போதும் வெங்காயம். குடமிளகா, மஞ்சள் கலரு, ரெட் கலரு, கிரீன் கலரு எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டுது. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இப்போ உள்ள கலவைக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கு. அடுத்ததான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரீன் சில்லி, இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த அவிச்சு
எடுத்து வச்சிருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்ல, அதனால டக்குன்னு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த பன்னீர்லையும் பாஸ்தாலையும் நல்லா அப்சர் ஆயிரும். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல டக்குன்னு எம்மியான பன்னீர் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பன்னீர் பாஸ்தா செஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆனது, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட் ஆனது. இப்போ செஞ்ச பன்னீர் பாஸ்தா பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.